இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்படியே விட்டா நல்ல சொந்த கொண்டாடி எங்க வீட்லயே செட்டில் ஆயிடலான்னு பாக்குறியா? பாருங்க ஆண்டி எப்படி பேசுறாருன்னு. என் சொந்தக்காரங்க யாராவது கிடைப்பாங்களான்னு தேடி போன இடத்துல அப்படி யாரும் இல்ல. இதுக்கப்புறம் எனக்குன்னு யாரு இருக்காங்க? நீங்க தான் இருக்கீங்க. ஏய், சென்டிமெண்ட் டயலாக்லாம் அடிக்காத. என் வேதனையில உங்க பையனுக்கு டயலாக் மாதிரி கேக்குதான். பாத்தீங்களா ஆண்டி? நான் வேற பொண்ணா பிறந்துட்டேன். தனியா எங்க போவேன்? அந்த விஷயம் நான் வர மாட்டேன்னு என்னை எதிர்த்து பேசுனியே, அன்னைக்கு உனக்கு ஞாபகம் இருந்திருக்கணும். அதுக்காக அப்ப ஏதோ பேசிட்டேன்னு இப்ப ரிவெஞ்சா? நான் இனிமே இங்க இருந்து எங்கேயும் போறதா இல்ல. அம்மா, இவ்வளவு வெளியே போக சொல்லுங்கம்மா. ஆண்டி, நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லுங்க. ஏய் தயத்தக்கா. ஏய் உன்ன இப்ப என்ன இங்க இருந்து என்ன கிளம்ப சொல்றீங்களா? நீ எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லம்மா. நீ இங்கே இரு. நீங்க என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணோட கஷ்டத்தை பொண்ணா இருக்கிற நானே கண்டுக்காம விட்டுட்டு போறது சரி இல்லடா. கஷ்டத்துக்கிட்ட ஒரு பொண்ணு தனியா கிடைச்சிட்டா எந்த அளவுக்கு பாடா படுத்தோன்னு நீயே பாத்திருக்கல. ஒரு பொண்ணுக்கு கடவுள் கொடுக்கிற கஷ்டத்தை விட மனுஷங்க கொடுக்கிற கஷ்டம் தான் ரொம்ப பெருசா இருக்கும். இவளை வெளியே போன்னு சொன்னா தெரிஞ்சே நாம இவளை கஷ்டத்துல தள்ளிவிடுற மாதிரி ஆயிடும். அந்த விஷயத்த நான் செய்ய மாட்டேன். இவ இங்கே இருக்கட்டும். நீ வாமா. தேய்பிறைக்கு அப்புறமும் முகூர்த்தங்கள்லாம் வரலாம். அதுக்குள்ள உங்க பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்ல முடியாது. என்னோட கஷ்டத்தை பத்தி யோசிச்சு நீங்க இப்ப அழுதுட்டு இருக்கீங்களா? இல்லம்மா, என் பையனுக்கு வரப்போற ஆபத்தை பத்தி நினைச்ச. அவன்கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் கமாண்டருக்கு கஷ்டமா? அவருக்கு என்ன கஷ்டம் ஆண்டி? அவனுக்கு மரண கண்டம் இருக்குன்னு சொன்னாங்கம்மா. நீங்க தம்பதிங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஓமத்தை செஞ்சாதான் உங்க பிள்ளைக்கு உயிர் கண்டம் நீங்கும்மா. அந்த ஆள்னால நான் வாழ்றதா இருந்தா அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. கமாண்டர் பாக்குறதுக்கு அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் அவருக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்கா? அவரை எப்படியாவது காப்பாத்தணும். நான் வர ஆசைப்பட்டாலும் என் புள்ள என்ன ஓமத்தை நடத்த விட மாட்டான். அவனுக்கு அதுல விருப்பம் இல்ல. அவர் அப்படி பண்ணுவாருன்னு அப்படியே விட்டுருவீங்களா? நாளைக்கு ஏதாவது நடக்க கூடாதது நடந்தா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே நடக்காது. உங்க பையனுக்கு ஒரு ஆபத்து இருக்கு. அதுக்காக அவர் சொல்றதே கேட்க முடியுமா? சின்ன பசங்களா இருக்கும்போது நமக்கு பிடிச்சாலும் உடம்பு கெட்டு போயிடும்னு சிலதை வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை உடம்பு சரியில்லாம போச்சுன்னா நமக்கு பிடிக்கலனால மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப அவர் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றாங்க. இப்ப போய் அவருக்கு பிடிக்காதுன்னு யோசிப்பீங்களா? சார், ஹோமம் பண்றதுக்கு தேவை நீங்க மட்டும்தான், உங்க பையன் இல்ல. ஹோமத்துக்கு உங்க பையன் ஒத்துக்குவாரா ஒத்துக்க மாட்டாரா அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஹோமம் நடத்துனீங்களா? அந்த கண்டம் சரியாச்சா இல்லையா அதான் முக்கியம். அது உண்மைதாமா. இப்படியே யோசிச்சுக்கிட்டு லேட் ஆக்குறதுல என்ன அர்த்தம் இருக்கு? நீங்க நேரா கோவிலுக்கு வந்துருங்க. நீ சொன்ன மாதிரி எனக்கு என் பிள்ளைய விட வேற எதுவுமே முக்கியம் இல்லை. நான் உடனே கிளம்பி வரேன்.
என் பொண்ணு மகாராணி மாதிரி தான் வாழணும். இது வரைக்கும் அவங்க அப்படிதான் இருந்திருக்காங்க. ஆனா போகி பண்டிகை அன்னைக்கு அந்த யோகம் இல்லாம போற மாதிரி அறிகுறிகள் தெரியுது. என்ன இது? என் பொண்ணுக்கு மகாராணி மாதிரி வாழற யோகத்தை அழிக்கிறது யாரு? யாரோ ஒரு பொண்ணு பொம்மை ஃபேக்டரி தேடிக்கிட்டு வந்திருக்கா. ஹோமத்தை நடத்துறதே ககனுக்காக தான். அவனுக்காக நீங்க எதுக்கு ஓமத்துல உட்காரணும்? அவனை கிட்டே சேர்க்க கூடாதுன்னு அண்ணி சொல்லிருக்காங்கல்ல. நீங்க எதுக்காக அவங்கள தேடி போறீங்க? மீரா ப்ளீஸ், ககனோட உயிருக்கு ஏதோ கண்டம் இருக்கா? அந்த கண்டம் நீங்கணும்னா அப்பாவும் அம்மாவும் ஒன்னா சேர்ந்து ஹோமம் பண்ணணுமா? மீரா, ககனோட உயிரை காப்பாத்தணும்னா நான் போய் தான் ஆகணும். இந்த ஹோமத்தை நடத்தாம விட்டா ககனோட உயிருக்கே ஆபத்து. அவன் செத்துட்டு போறான், உங்களுக்கு என்ன? மீரா, 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 மீரா. உனக்கு வேணா அவன் யாரோ இருக்கலாம், ஆனா அவன் என் புள்ள, என்னோட ரத்தம். ஒரு அப்பாவா இது வரைக்கும் நான் அவனுக்காக எதுவுமே பண்ணதில்லை. அவன் உயிருக்கு ஆபத்து வரும்போது பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? நீ என்ன சொன்ன? செத்தா செத்துட்டு போட்டுமா? ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட. உன் அப்பாவித்தனை எனக்கு தெரியுங்கிறதுனால தான் நான் உன்னை சும்மா விடுறேன். மீரா, இன்னொரு முறை இந்த மாதிரி பேசின நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏன் நேத்து ராத்திரி நம்ம பிந்துவை காப்பாத்துனது அவன் தானே? எனக்கு என்ன, அவன் போயிருந்தா பிந்து நிலைமை என்ன இருக்கும்? அவளுக்கு ஏதாவது நான் இருந்தா நம்ம நிலைமை என்ன? அதை யோசிச்சியா? பாரு மீரா, என் பையங்கிற பாசத்துல இல்லைனாலும் நம்ம பொண்ணை காப்பாத்தின ஒரு நன்றி கடனுக்காக நான் அந்த ஹோமத்துக்கு போகணும்ல. சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க. நம்ம பொண்ணை காப்பாத்திருக்கான், நம்ம உதவி செய்யறதுல தப்பு இல்ல. நான் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கல. சரி வாங்க போலாம். நீங்க போய் ஹோமத்தை நடத்துங்க, நான் சும்மா நிக்கிறேன். நீ எதுக்கு மீரா? நம்ம பொண்ணை காப்பாத்தினதுக்காக நீங்க ஹோமம் பண்ணும்போது நான் நிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நானும் வரேங்க. சரி, ஆனா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை மட்டும் என் காரணத்தை கொண்டு அன்னிக்கிட்ட மட்டும் சொல்லாத ப்ளீஸ். சொல்ல மாட்டேன்.